மா, நகை கடைக்கு கிளம்பலான்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பலையா? ராணி எங்கம்மா? ஏப்பா, அவளுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்காதா? நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு வருவோம். அவள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கட்டும்பா. இல்லம்மா, நான் அவளையும் கூட்டிட்டு தான் போகணும்னு இருக்கேன். அவளுக்கும் ஏதாச்சும் வாங்கி தரலான்னு இருக்கேம்மா. சரிப்பா, நான் அவளை கூப்பிடுறேன். 3 பேர் சேர்த்து போவோம். ராணி, ரெடி ஆயிட்டியா? போலாமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா? சரி, வாங்க போலாம். அம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க வந்தா நான் வரமாட்டேன்னு. போமா. இருமா, அவளுக்கு நகை எடுக்க விடாம பண்ணிடுவோம். நீ காஸ்ட்லியான நகையா எடு, அவ எடுக்க மாட்டா. ஏங்க, இங்க லேடிஸ் நெக்லஸ் பிரிவு எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க மேம். பெரியா கண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கமா. இங்க நல்ல நல்ல நெக்லஸா இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க. அண்ணன் எவ்வளவு காசா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவான் உனக்கு. அண்ணே, எனக்கு இந்த நெக்லஸ் தானே பிடிச்சிருக்கு, இதே வாங்கிக்கலானே. என் கழுத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்குனே. அம்மா, இந்த நெக்லஸ் எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்லம்மா. நான் இதே எடுத்துக்கிறேம்மா. உனக்கு பிடிச்ச நெக்லஸ வாங்கிக்கோ பிரியா. இது எவ்வளவுங்க? இத பில் பண்ணணுங்க. சார், இந்த நெக்லஸ் வந்து 2 lakhs சார். இது பில் பே பண்ணிடுவா சார். இது 2 lakhs-ஆ? நம்ம ராணிக்கு வேற நகை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கோமே. சரிங்க மேடம், இதவே பேக் பண்ணிருங்க. கேஷ் எங்க கட்டணும்னு சொல்லுங்க மேடம், நாங்க கட்டிடுறேன். முன்னாடி கவுண்டர்ல கட்டிருங்க சார். ராணி, உனக்கு ஏதாவது நகை பார்க்கணும்னா பாருமா, உனக்கும் வாங்கி தரேம்மா. என்ன வேணுமோ எடுத்துக்கோமா. இல்லைங்க, எனக்கு எந்த நகையும் வேணாங்க. இன்னொரு நாள் நம்ம வாங்கிக்கலாங்க, போதுங்க இதுவே. ராணி, பரவாயில்லம்மா, எடுத்துக்கோ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோமா. ஏப்பா ரவி, அவ தான் வேணான்னு சொல்றாள. இப்பவே 2 லட்சம் வந்துருச்சு. நான் அவளுக்கு நகை எடுக்கணும்னா காசு எங்கப்பா போறது? இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இப்ப கிளம்பலாம். இதுக்கு பே பண்ணிட்டு வாப்பா. அண்ணே, எனக்கு இந்த நகை ரொம்ப பிடிச்சிருக்குனே. நல்லா காஸ்ட்லியான நகை. ஆனா நீ எனக்கு எந்த இதுவும் பார்க்காம எடுத்து கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல பிரியா, வச்சுக்கோ. அம்மா, எப்படிம்மா நான் அவங்கள நகை எடுக்க விடாம பண்ணிட்டேன்னா? 2 லட்சம் போட்டு அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டான் பாத்தியா? நெக்லஸ் சூப்பரா இருக்குல்லம்மா. என் கழுத்துக்கு அழகா இருந்துச்சு. உனக்கு என்னம்மா, என்ன போட்டாலும் நீ அழகுதான். பத்திரமா வச்சுக்கோமா நெக்லஸ. ராணி, நீ ஏன் சோகமா இருக்க? நான் உனக்கு எந்த நகையும் எடுத்து தரலைனால சோகமா இருக்க? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க எந்த நகை எடுத்து தரலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு, அதாங்க உட்காந்துருந்தேன். மன்னிச்சிருமா, கொஞ்சம் பணமும் வேற பத்தல. அடுத்த மாசம் உன்னை கூட்டு போய் நல்ல நகையா உனக்கு நான் எடுத்து தரேன், சரியா? கோச்சிக்காதம்மா. அப்படிலாம் இல்லைங்க, எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. நீங்க எப்போவும் என் கூட தானே இருக்கீங்க, நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா. ரவியும் பேசிட்டு தூங்கிட்டான். அவ மனைவி அவ பக்கத்துல உட்காந்து தடவி கொடுத்துட்டு